குட் மார்னிங் யூஎஸ். இன்னைக்கு யூஎஸில் சண்டே, வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. சரின்னு எங்கள் டாக் ரூபனோட பேக்யார்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். நேற்றுக்கு இந்தியன் ஸ்டோர்லாம் போயிட்டு வந்ததுனால சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம், ப்ரொவிஷன்லாம். சரின்னு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணினேன். அப்போ எனக்கு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வந்தது, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இந்த வீடியோ போடுறேன். என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கான்பான் ரீஸ்டாக்கிங் சிஸ்டம் பற்றி சொல்லுவார். அது இட்ஸ் நத்திங் பட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் சப்ளை செயினில் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம். அது எனக்கு தோணித்து, இட் டிபெண்ட்ஸ் ஆன் கியூ ஆஃப் விஷுவல் ரீஸ்டாக்கிங் ப்ராசஸ். இப்போ நான் இதை ஸ்டாக் பண்ணுறதே கிச்சன் ஐட்டம், எனக்கு தோணித்து இட் இஸ் நத்திங் பட் அஞ்சலை பெட்டின்னு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அஞ்சலை பெட்டியில் அப்படி தானே எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் பண்ணி, இது தீர்ந்துடுத்துனா திருப்பி அதை பார்த்துட்டு விஷுவலாக பார்த்துட்டு காலி ஆகிடுச்சுன்னா ரீஸ்டாக் பண்ணிப்போம் இல்லையா? அதே தான் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ புத்திசாலி பாருங்க. அந்த கான்பான் சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து இப்போ இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறத அந்த காலத்திலேயே நம்ம கிச்சனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அஞ்சலை பெட்டியில் பொதுவாக இதெல்லாம் தான் வச்சுப்போம். கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், இதெல்லாம் ஜஸ்ட் இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணித்து உங்களுக்கு.